அந்த துர்காக்கு எவ்வளவு தைரியம் பத்தியா? நம்ம ரெண்டு பேரையும் அடிச்சிருவாளா? அவளை பத்தின உண்மைகள் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும்னு தெரிஞ்சிருந்தோம். இங்க பாரு வேலு, நம்மள பார்த்து அவளுக்கு எந்த பயமும் இல்ல. நம்மளே அவ மிரட்ட பேசுறா. வேலு இங்க பாரு, நான் இப்பவே சொல்றேன், அவ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எனக்கு சுத்தமா பிடிக்கல வேலு. இதுவரைக்கும் நடந்தது எதுவும் நமக்கு சாதகமா இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கணும், பிரச்சனை துர்காவுக்கும் தான். எனக்கு புரியல. நீ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், சில நேரங்கள்ல தைரியமே பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துரும். தைரியம் அதிகமாச்சு, தவறுகளும் அதிகமாகும். இன்னைக்கு அந்த டான்சர் பொண்ணு எல்லாரும் முன்னாடி தைரியமா தன்னை பத்தின ட்ரெய்லரை காமிச்சால, அதை வச்சே சொல்றேன், அவ தன்னை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லிடுவா. ஐயோ வேலு, நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீனு அந்த துர்கா உடம்புல ஓடுறது ரத்தம் இல்ல, அவ ஆடுற ஆட்டம் தான். நாம அவ பலவீனம் என்னங்கறத தேடுவோம், அந்த பலவீனத்தை நாம பயன்படுத்திக்குவோம். அதுக்கப்புறம் அவளோட உண்மைகளை பத்தி அவளே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவான். அவளோட பலவீனமா? அவ தம்பி பாலு. சித்தார்த்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவரை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சித்தார்த்த மனசுல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா கோர்ட் முடிவு வர்றதுக்கு முன்னாடி சித்தார்த்த யார்கிட்டையும் எதையும் சொல்லிடக்கூடாதுன்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். எதுவும் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் நான் இங்க வந்தேன். துர்கா, இன்னைக்கு நீ அந்த வேலுவையும் சசியையும் எதிர்த்து பேசும்போது, என் குடும்பத்துக்கு சாதகமா நீ பேசினதையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. தப்பா புரிஞ்சுக்கிட்டது நான் தான். நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிடு. சித்தார்த்தனா, எனக்கு நல்லா தெரியும் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. இல்ல பிரேம், நீயும் சீமாவும் முதலே அந்த பிளான பத்தி என்கிட்ட சொல்லல. அதுவும் சரிதான். ரோகிணி மேல இருக்கிற பாசத்துல என்னோட வேதனையை நான் மறக்காம உங்களோட பிளான புரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அதனால நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னே நான் நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா பிரேம், நீங்க ரெண்டு பேரும் சொன்ன இந்த பொய்யை விட அதிகமா என்ன பாதிச்சது ரோகிணி இனி திரும்ப வரமாட்டா அப்படிங்கிற நினைப்புதான். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் என்னால தாங்கிக்கவே முடியல. என்னோட ரோகிணி இனி திரும்ப வரமாட்டால. சித்தார்த்தனா, பிரேம், எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். துர்காக்காவை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா எப்போ தூங்குறான்னு தெரியல. அக்கா சீக்கிரமா தூங்குறதுக்குள்ள எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடணும். ஏ துர்கா, பாத்துக்கிட்டே இரு. இந்த பையனை ஆயுதமா பயன்படுத்தி உன்னை எல்லாரும் முன்னாடி மாட்டி விடுறேன். பரவாயில்லையே தம்பி, உனக்கு கூட தூங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பால் குடிக்கிற பழக்கம் இருக்கா? ரொம்ப நல்ல விஷயம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாலு, நான் இங்க வந்ததே பால் குடிக்கிறதுக்காக தான். அதனால இந்த ஜக்குல இருந்த பாலை எனக்கு கொஞ்சமா உன்னால கொடுக்க முடியுமா? இது பாரு பாலு, என்னை பார்த்து பயப்படாத. நான் ஒன்னும் மோசமான பொண்ணு கிடையாது. அது என்னன்னா
நானும் உன்ன மாதிரி இந்த வீட்ல தனியா இருக்கேன். அதனாலதான் இந்த வீட்ல இருக்கிறவங்களே என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் பரவாயில்ல. பாலு, நம்ம 2 பேரும் ஒரு வேலை பண்ணலாம். நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அதனால உனக்கு தான் லாபம். உனக்கு இதுல சம்மதம்னா கைய கொடு. இன்னொரு விஷயம், இந்த கிளாஸ்ல எனக்காக கொஞ்சம் பாலை ஊத்து. இந்த உதவிக்கு பதிலா நான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே உனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் பாத்துக்கவே மாட்டேன். இந்தா, இதுல எனக்கு நீ கொஞ்சமா பாலை ஊத்தி கொடு. நான் நினைச்ச அளவுக்கு கூட இந்த பையன் புத்திசாலியா இல்லையே. ரொம்ப வெகுளியா இருப்பான் போல இருக்கு. சாதாரண சாக்லேட்காக அக்காவோட எதிரின்னு தெரிஞ்சு என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அட, உனக்காக நீ கொஞ்சம் பால் ஊத்திக்கோ. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு பாலு. உனக்கு இந்த டான்ஸ் ஷோ எல்லாம் பாக்குறதுல ரொம்ப பிடிக்கும்ல? அப்படி இருக்கும்போது நீ இன்னைக்கு போகல? அந்த துர்காவோட டான்ஸ் ஷோ எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா? நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆமா, பாலு, உனக்கு அந்த டான்ஸ் ஷோ நடத்துறவங்கள நல்லா தெரியும்ல? அவங்க எல்லாமே லட்சுமணபுரத்துல இருந்து தான் வந்தாங்க. உனக்கு அவங்களுக்கு தெரியும்ல? இல்லையே, எனக்கு டான்ஸ் ஷோ பாக்குற பழக்கம் இல்லையே. அப்படியே பாலு, சரி, பாலை ஊத்தி ரொம்ப நேரம் ஆகுது. முதல்ல இந்த பால் எடுத்து குடி. முதல்ல நீங்க குடிங்க. சரி. பெயிண்ட் கலந்த தண்ணி என்ன ருசியா இருக்குதா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஏய், நல்ல உன அடிச்சு பாசமா பேசினா இவனுக்கும் புரியாது போல இருக்கு. என்னோட உண்மையான ரூபத்தை இவன் கிட்ட காட்டியே ஆகணும். இத பார்த்ததுக்கு அப்புறம் துர்கா அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உன்னோட பிரஷ் உன்கிட்ட கொடுக்கணுமா? ஏண்டா, நீ இன்னும் முளைச்சு 3 நாள கூட விடல, அதுக்குள்ள என்ன ஏமாத்த பாக்குறியா? இப்பவே உனக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். என் கூட வா. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லி, இல்லனா உன்னை அப்படியே இங்கிருந்து தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை. இங்க வா, திரும்ப. இப்ப சொல்லு, உங்க அக்காக்கு எதிரான ஆதாரம் எனக்கு ஏங்க கிடைக்கும்? சொல்லு. எப்படி மௌனமா நிக்கிற? முதல்ல பதில சொல்லு. எப்படி நான் கேட்டு நீ சொல்ல மாட்டேன். என்ன பண்ற அக்கா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி கிட்ட இப்படி பேசியிருப்ப? என்னது தைரியமா? ஆமா, என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கறதுக்கு நீ யாரு? எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். அதை கேட்கறது நீ யாரு? தாராளமா பண்ணு. உன பாலு கிட்ட மட்டும் போகாத. இவன் மேல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா? இவன் கிட்ட எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா உனக்கும் இந்த மொத்த பரத்வாஜ் குடும்பத்துக்கும் கூட எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் உனக்கு என்னாச்சு? திடீர்னு இந்த பையன் மேல ரொம்பவே பாசம் பொங்குது. இவன் ஒரு யாரும் இல்லாதவன் தானே?
உன்னை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு யாரும் இல்லைன்னு இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இவன் என் குடும்பத்துல ஒருத்தன், இந்த வீட்டுல ஒருத்தன் தான். அப்புறம் உறவு முறையை பத்தி பேசினால, இந்த குடும்பத்துக்கும் இவனுக்கும் நிறைய உறவு முறை இருக்கு. நாம அவ பலவீனம் என்னங்கறத தேடுவோம். அதுக்கப்புறம் அவளோட உண்மைகளை பத்தி அவளே எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. நிறைய உறவு முறைகள்லாம் இருக்கா? இந்த வீட்டு வாரிசாக சரி வா போலாம். இவனை கொஞ்சம் ஜாக்கிரதை பாத்துக்க. ஏன்னா இந்த உறவால நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போது. உன்கிட்ட சொல்லட்டுமா, இந்த மாதிரி சோத்துக்கே இல்லாத அண்ணக்காவடி பசங்களால என்னைக்குமே பிரச்சனை தான். திருடுறது கூட இவங்களோட ரத்தத்துல ஊர்னது புரியுதா? அப்புறம் இவன் இங்க வந்ததே ஒரு திருட்டுத்தனமா தானே? சரியான திருட்டு பையன். பாலுவை பத்தி நீ ஏதாவது தப்பா பேசின அப்புறம் ஆச்சரியமா இருக்கு. இவன் ஒரு 2 வார்த்தை சொன்னது உனக்கே இவ்ளோ கோபம் வருது? ஒரு திருட்டு பையனை நான் திருடன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? இந்த மாதிரி அண்ணக்காவடை பசங்க எல்லாம் திருடங்களா தான் இருப்பாங்க. இவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வளரும் போது இவங்க சின்ன சின்ன திருட்டா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய கொள்ளை அடிக்கிற அளவுக்கு போயிடுவாங்க தெரியுமா? அதனாலதான் இந்த மாதிரி ஆளுங்களை எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சசி. இதுக்கு மேல பாலுவை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசினா கூட சரி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இவன் ஒண்ணு அனாதை கிடையாது. உன் இஷ்டப்படி இவனுக்கு என்ன வேணாலும் பேசலாம் நினைக்காத. இந்த பாலு என்னுடைய தம்பி. இவன் என் கூட பிறந்த தம்பி.